இப்போ ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு தேவை என்னன்னா பெட்ரோல். அதை விட்டாங்கன்னா அமெரிக்கா பொருளாதாரம் விழுந்துடும். நியூக்ளியர் வார் ஹெட்டை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க, ஒரு ஏவுகணை சோதனை பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. 13,000 கிலோமீட்டர் போயிட்டு தாக்கும், அது யோசனை பண்ணியிருக்காங்க. அது இவன் மேலே போடுறதுக்காக தான் வச்சுருக்கிறான். ஒரு சிறிய அளவிலான அணுகுட்டை ஈரான் மேலே போட்டு. அமெரிக்காவை நம்ம கண்டிக்கிறோம், ஆனால் ஈரானில் நடப்பதுன்னு மிகச்சிறந்த ஆட்சி கிடையாது. இங்கே மட்டும் நல்ல ஆட்சி நடக்குது. ஸோ அப்போ இங்கே வேறு ஒரு நாடு தலையிடலாம். ஒரு நாட்டிற்கு எதிராக நீ நடவடிக்கை எடுக்கணும்னாலே நீ ஐநாவோட செக்யூரிட்டி கவுன்சிலில் போய்ட்டு ஒப்புதலை பெறணும். தான் அடித்த பூப்பா நீ ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே போனோம்னா அப்புறம் என்ன ஆகும்? நாளைக்கு இந்தியாவை கரெக்ட் பண்ணணுன்றாங்க. ட்ரம்ப் தான் சொல்கிறாரு, என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் பிரதமர் மோடி. அதெல்லாம் சொல்லிட்டு தானே வந்துட்டு. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் ஈரான் அதிபர் கமேனி அவர் கொல்லப்பட்டார். அவரோடு சேர்ந்து அவருடைய குடும்பத்தினர் மேலும் சிலர் கொல்லப்பட்டாங்க. அதைத் தொடர்ந்து வளைகுடா நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய பதட்டமான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. சுற்றி இருக்கிற நாடுகளில் அமெரிக்க தளங்கள்லாம் எங்கே இருக்குதோ அதை நோக்கி தாக்குதல் நடத்துறதா சொல்லப்பட்டது. அப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரான் சரணடையணும், இது தவறு அப்படின்னு பேசியிருந்தாரு. நாங்கள் வந்து சரணடைய மாட்டோம் அப்படின்னு இப்போதைய ஈரான் அதிபர் மசூல் அவர் அறிவிச்சிருக்கிறாரு. அண்டை நாடுகள்கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு, வளைகுடா நாடுகள்கிட்ட. ஒரு போர் பதட்டமான சூழ்நிலை வருது. இதில் இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. எப்படி பார்க்குறீங்க? அந்த மொத்தமாக அந்த ஒரு போரை வந்துட்டு நம்ம எப்படி பார்க்கணும்னா, அந்த பகுதியில் வந்துட்டு அமெரிக்கா தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்கு ஒரு தடையாக ஈரான் இருக்கிறான். ஒத்து வரல. ஈரானை வச்சு ஏமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த விடுதலைப்படை, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்தாண்ட லெபனானில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெஸ்புல்லா, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்துக்காக போராடக்கூடிய அந்த அமைப்பு ஹமாஸ், இப்படி எல்லா அமைப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈரானை மையப்படுத்தி தான் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் அமெரிக்கானுடைய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய சக்திகளினுடைய பின்னணியாக ஈரான் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஈரானை வந்துட்டு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்துட்டு அமெரிக்காவினுடைய திட்டம். ஸோ அதுக்கு வந்துட்டு அவன் ஆதாரமாக எடுத்துக்கிறது, அடிப்படையாக எடுத்துக்கிறது என்னென்னா, ஈரான் வந்துட்டு அணு ஆயுதத்தை வந்துட்டு உருவாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு, அணு ஆயுத உற்பத்தியை வந்துட்டு அணு ஆயுதத்தை வந்துட்டு உருவாக்கக்கூடாது. நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டின்னு இருக்குது, என்பிடி, நியூக்ளியர் நான் ப்ராலிஃபரேஷன் ட்ரீட்டி, அணு ஆயுத குவிப்பு தடுப்பு சர்வதேச ஒப்பந்தம். அதில் கையெழுத்து போட்டான், ஈரான் கையெழுத்து போட்டான். நாமும் கையெழுத்து போட்டிருக்கோம், ஆனால் நம்மள அதை வயலேட் பண்ணோம். நம்ம அணு ஆயுதத்தை நம்ம உருவாக்கணும்ல. ஈரான் என்ன சொல்கிறான்னா, நான் கையெழுத்து போட்டேன், அணு ஆயுதம் இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு சொல்லு, ஆனால் அது அணு சக்தியை வந்துட்டு நான் பீஸ்ஃபுல் மீன்ஸுக்கு நான் பயன்படுத்தலாம்ல. அப்போ அதற்கான ரிசர்ச்சு, அதற்கான செறிவூட்டல் அதெல்லாம் நான் பண்ணால் என்ன தப்பு அப்படின்றான். இப்போது இந்தியா வந்துட்டு அந்த மாதிரி எல்லா நாடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்துட்டு நியூக்ளியர் ஃபியூவல் அப்படின்னு சொல்லக்கூடிய யுரேனியத்தை பயன்படுத்தக்கூடியவன் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நியூக்ளியர் அந்த ஃபியூவல், யுரேனியம் ஃபியூவல் அது எரிஞ்சிட்ட போட்டு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு ப்ளூட்டோனியம் அப்படின்றது ஒன்று உருவாகும். அதுதான் வந்துட்டு வெப்பன் கிரேடு அணு ஆயுதத்துக்கான அடிப்படை. அதை வச்சு தான் பண்ணணும், ப்ளூட்டோனியத்தை வச்சு தான். அது ப்ளூட்டோனியம் வரும். அப்போ அந்த ப்ளூட்டோனியம் இருக்கா அப்படின்றத வச்சு தான் நீங்கள் வந்துட்டு அணு ஆயுதம். ஈரான் வந்து யுரேனியத்தை அதிகமாக எடுக்கிறாங்க அப்படின்றது குற்றச்சாட்டாக இல்லை. யுரேனியத்தை அவன் பயன்படுத்துறதை பற்றிலாம் யாரும் அப்ஜெக்ட் எல்லாம் பண்ண முடியாதுங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி IAEA அப்படின்ற அமைப்பு தான் வந்துட்டு சர்வதேச அமைப்பு. அதுதான் வந்துட்டு கண்காணிப்பு அமைப்பு. அதுதான் வந்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு நியூக்ளியர் ரிசர்ச் பண்ணுற அப்படின்னம்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அணு ஆயுத நோக்கம் இருக்கான்றதை அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணுவான். அது வந்துட்டு சிவிலியன் எனர்ஜிக்காக அவன் பண்ணுறானா இல்லை மிலிட்டரி அப்ஜெக்டிவ் இருக்கா அப்படின்னு அவன் தான் கன்ஃபார்ம் பண்ணணும். அமெரிக்கா வந்துட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறான், இல்லை அவன் டெவலப் பண்ணிடுவான் அட் எனி டைம் தே கேன் மேக் அ பாம் அப்படி தான் சொல்லிட்டு வந்துட்டு நான் டெஸ்ட் இந்த மாதிரி பல இடங்களெல்லாம் குறி வச்சு போன முறை பம்பாட் பண்ணான். அதில் ஒரு 5000 பேர் செத்து போனாங்க. அப்போ இவன் வந்துட்டு என்ன பண்ணான், திருப்பி அடிக்கும் போது ஈரான் என்ன பண்ணிட்டான்னா அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய பேசஸ் எல்லாம் குறி வச்சு அடித்தான். ஒரே நாள் தான் அடித்தான். ஒன்று ட்ரூஸ் அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்துட்டான். ஆனால் அமெரிக்காவுக்கு என்ன ஆயிடுச்சுனோம்னா அது ஒரு நெருக்கடி ஆகிப்போச்சு, பின்வாங்கிட்டான் அப்படின்ட்டு. அதே மாதிரி இவங்களுக்கு என்ன அப்படின்னோம்னா அந்த பெட்ரோல் டாலர் கச்சா எண்ணெயை வந்துட்டு டாலரில் தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணணும், வணிகம் பண்ணணும். அதை
இதெல்லாம் ஈரான் போன்ற நாடுகள்லாம் அதை எதிர்க்கிறவங்க. ஈரான், ரஷ்யா, சீனா இவங்கெல்லாம் வந்துட்டு எதிர்க்கிற நாடுகள். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈராக் இருந்தாங்க, ஒழிச்சு கட்டிட்டான். அப்புறம் கர்னல் கடாஃபி லிபியா அவர் தர அவங்களெல்லாம் ஒழிச்சு கட்டி காலி பண்ணிவிட்டான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இவனையும் ஒழிச்சு கட்டணும்னு அவன் பார்க்குறான். ஏன்னா இவன் வந்துட்டு தயாராக இருக்கிறான். இப்போ இந்தியாவோட நான் வந்துட்டு ஆயில் ஒப்பந்தம், எண்ணெய் ஒப்பந்தம் பண்ணிக்கிறேன் அப்படின்னோம்னா ருப்பி டேர்ம்ஸ்லேயே நான் பண்ணுவேன் அப்படின்றான். ரியாலு ருப்பி டேர்ம்ஸில் வந்துட்டு நான் பண்ணிக்குவேன் அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு தேவையான பொருள் அவன் எடுத்துக்க போகிறான், நமக்கு தேவையான பொருள் நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லட்சக்கணக்கான டன்ஸ் ஆஃப் பாஸ்மதி அரிசியை நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம் ஈரானுக்கு. ஈரான் கிட்டேருந்து நம்ம வந்துட்டு சமையல் திரவ எரிபொருள் எதுவும் வாங்கலாம், as well as கேஸும் நம்ம இம்போர்ட் பண்ணலாம். அப்படியாப்பட்ட இடம் தான். அவர் போர்ட்டே நம்மளுக்கு தந்தான் டெவலப் பண்ணிக்க சொல்லி, புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்துட்டு அமெரிக்காவுக்காக வந்துட்டு நம்ம விட்டு கொடுத்துட்டோம். ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னோம்னா, அந்த ஈரானை அழிச்சிட்டோம் அப்படின்னோம்னா ஈரானை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்காக தான் என்ன பண்ணால் முதல்ல வந்துட்டு நியூக்ளியர்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணான். இப்போ என்ன பண்ணிட்டான், முதல் நாளே இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஈரானுடைய தலைமையினுடைய அந்த மாளிகையை குறி வச்சு அடித்து அவங்கள எல்லாத்தையும் சாவடிச்சிட்டான். அது சாவடிச்ச உடனே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சான். ஆனால் அது நடக்கலை. ஆனால் அவர் முன்னாடியே சொன்னார், அவர் கொமேனி, என்ன நீ அழிக்கிறதுனால நின்றுடாது, எனக்கு அப்புறம் வரிசையாக வந்துட்டு சக்சஸர்ஸ் இருக்கிறாங்க, அதனால உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அவர் வளைகுடா நாடுகள்லயே அமெரிக்கா ஆதரவு நிலை பெற்ற நாடுகளும் இருக்குல்ல, எல்லாம் இருக்கிற சவுதி அரேபியா, கட்டாரு, பஹ்ரைனு எல்லாமே அவனுடைய ஆதரவு நாடுகள் தான். ஏன்னா அதில் அரசர் தானே, எல்லாம் கிங்டம்ஸ் தானே. அவங்க எல்லாரும் என்ன அந்த அந்த நாட்டு மக்கள்கிட்ட அவங்களுக்கு ஏதாவது எதிர்பார்க்கும் போது அதை ஒடுக்கிறதுக்காக தான் அவங்க ராணுவ கிடுவெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை வந்துட்டு அமெரிக்கா தான் அவங்களுக்கு கார்டியன். ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு டீல் மட்டும் பண்ணான் சவுதி அரேபியா அமெரிக்காவோட. $660 பில்லியன் பண்ணான், $66,000 கோடி பண்ணான். விமானம் அது இது எல்லாத்தையும் வாங்கி போட்டான் சவுதி அரேபியா. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு தேவை என்னன்னா பெட்ரோல் டாலர். அதை விட்டாங்கன்னா அமெரிக்கா பொருளாதாரம் விழுந்துடும். அதனால் அந்த ஆயில் ட்ரேடை வந்துட்டு கட்டுப்படுத்தணும். அது ஒன்று. 2வது விஷயம், அங்கே வந்துட்டு தனக்கு எதிரான ஒரு சக்தி இருக்கக்கூடாது. இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு சக்தி இருக்கக்கூடாது. இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆனால் அது அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் ஈரான் பண்ணானா அது அச்சுறுத்தல் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ இப்போ அதனுடைய தான் இந்த தடவை ஒரு இது என்னன்னா, இவங்களை வந்துட்டு முதல்ல ஒரு அட்டாக் பண்ணும்போது வந்துட்டு இஸ்ரேல், அமெரிக்கா இவங்களுடைய பாதுகாப்பு அரணில் இருந்த ஓட்டைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஈரான் கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அந்த பெரிய வேகமாக சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள்லாம் நிறைய வச்சிருக்கிறான். ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான். அதை வச்சு இப்போ தாக்கிக்கிட்டு இருக்கிறான். அதனால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு போகிறாங்க. அதனால தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, ஒரு போன 3ஆம் தேதி ஒரு மைன்யூட் மேன் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூக்ளியர் வார் ஹெட்டை வந்துட்டு சோதனை பண்ணியிருக்கான். ஒரு ஏவுகணை சோதனை பண்ணியிருக்கான் அமெரிக்கா. 13,000 கிலோமீட்டர் போயிட்டு தாக்கும், அது யோசனை பண்ணியிருக்கான். அது இவன் மேலே போடுறதுக்காக தான் வச்சிருக்கிறான். ஒரு சிறிய அளவிலான அணுகுண்டை ஈரான் மேலே போட்டு அவனை மடிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு. இப்போ காங்கிரஸ் கட்சி எம்பி கார்த்தி சிதம்பரம் கூட பேசியிருந்தாரு. அதாவது அமெரிக்காவை நம்ம கண்டிக்கிறோம், ஆனால் ஈரானில் நடப்பது ஒன்றும் மிகச்சிறந்த ஆட்சி கிடையாது. அங்கே வந்து பல பேருக்கு பல சுதந்திரங்கள் இல்லை, மத அடிப்படைவாதத்தில் நடக்கிற ஆட்சி தான், அது சிறந்த ஆட்சின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு. யார் மாற்றணும் அதை? இங்கே மட்டும் நல்லாட்சி நடக்குதா? ஸோ அப்போ இங்கே வேற ஒரு நாடு தலையிடலாமா? அந்த நாட்டு மக்கள் கிட்ட விட, இஃப் தே வாண்ட் டெமோக்ரஸி, ரைட். அமெரிக்கா வந்துட்டு ஜனநாயகம் ஏற்படணும்னு சொல்கிறாங்க. பழைய ஷா ரிஜைம் அதுக்கு முன்னாடி இருந்தது, ஷா அரசர் குடும்பம். அந்த குடும்பத்தை ஒருத்தர் எடுத்தாந்து வச்சு தான் அந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் ஆட்சி அமைக்கணும்னு பார்க்குறான் அமெரிக்கா. ஜனநாயகத்தை தான் சொல்கிறானா? இல்லை இங்கே ஜனநாயக ஆட்சி தான் நடக்குதா? இங்கே இவிஎம்ல வச்சு நடக்கிற மோசடி தெரியாதா நமக்கு? அந்த நாட்டு மக்கள் கிட்ட அதை விடு. இல்லை, இப்போ கொமேனியே வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துறாங்க, திருமாவளவன் வந்து கலந்துக்கிறாரு, அதுவே விமர்சனத்துக்குள்ளாகுது இல்லை? இல்லைங்க, விமர்சனம் எதுக்கு வேணாலும் ஆகட்டும். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நாடு எப்படி இன்னொரு நாட்டோட தலையெடுத்து நிர்ணயிக்க முடியும்? வேர் இஸ் த லா ஃபார் இட்? அதுக்கான எங்கே இருக்குது அந்த பிரின்சிபல்? எங்கே இருக்குது? எந்த யூனியனுடைய டிக்ளரேஷன் இருக்குது? ஒரு நாட்டிற்கு எதிராக நீ நடவடிக்கை எடுக்கணும்னாலே நீ ஐநாவுடைய செக்யூரிட்டி கவுன்சிலில் போயிட்டு ஒப்புதலை பெறணும். தான் அடித்த மூப்பா நீ ஒன்று ஒன்றா பண்ணிக்கிட்டே போனோம்னா அப்புறம் என்ன ஆகும்? நாளைக்கு இந்தியாவை கரெக்ட் பண்ணணுன்றாங்க சொல்கிறாருல. இப்போ வந்துருக்கிற அந்த அதிபர் சொல்கிறாருல, இதுக்கப்புறம் இந்தியா தான் அவன் குறி வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, ட்ரம்ப் தான் சொல்கிறாரு, என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் பிரதமர் மோடி. அதெல்லாம் சொல்லிட்டு தானே வந்துட்டு 56% போட்டார் வட்டி, இது டேக்ஸை போட்டார். அதாவது எனக்கு மிகச்சிறந்த நண்பன் இவன் தான், அரசு கிடையாது அப்படின்னு சொல்கிறாருல அவர். ஸோ முடிவுகள் தான் அவங்களுக்கு தேவையானது, வேறு எதுவும் இல்லை. இப்போ எல்லாத்தையும் திறந்து விட்டார்ல.
இல்லையா? 50 பில்லியன் அளவுக்கு 5 ஆண்டு காலத்துக்குள்ள இந்தியாவில் வந்துட்டு அமெரிக்க பொருட்கள் எடுத்தாந்து இறக்குமதி பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னது? காம்ப்ரமைஸ் பண்ணுறோன்னு அர்த்தம், விட்டு கொடுத்துருவோன்னு அர்த்தம், வேற என்ன? அதனால அவன் சொல்றது இல்லை முக்கியம். இங்கே ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை நீ எப்படி நிர்ணயிக்கலாம்? இப்போ வெனிசுலாவினுடைய அதிபரை தூக்குனதை நம்ம ஒத்துக்குவோமா? இப்போ நீ எதுக்கு நீ வர? உன்னுடைய ஆதிக்கத்தை எப்படி நீ உன்னுடைய ஆதிக்கத்தை வந்துட்டு விரிவுபடுத்துறதுக்கான அதிகாரம் உனக்கு எங்கேருந்து இருக்கு? அப்போ அதை அப்படியே விட்டோம்னா அது எங்கே போய் முடியும்? இதுல ட்ரம்ப்போட மருமகன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்றாருன்ற செய்திகள்லாம் வருது. ட்ரம்ப்போட மருமகன். ஆ அது இல்ல, பாத்தீங்களா? யார் வேணாலும் இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹவு இட் இஸ் கரெக்ட் முதல்ல சொல்ல. இன் பிரின்சிபல் இஸ்ரேல் கிட்ட அணு ஆயுதம் இருந்ததுன்னா அது யாருக்கும் அச்சுறுத்தல் கிடையாது. அமெரிக்கா கிட்ட அணு ஆயுதம் இருந்ததுன்னா யாருக்கும் அச்சுறுத்தல் கிடையாது. பிரான்ஸு ரஷ்யா இவங்ககிட்டலாம் அணு ஆயுதம் தான் கிடையாது. இந்தியா கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் எப்படி அச்சுறுத்தல் ஆகும்? பாகிஸ்தான் கிட்ட இருந்தால் மட்டும் எப்படி அச்சுறுத்தல் ஆகிடும்? ஈரான் கிட்ட இருந்தால் எப்படி அச்சுறுத்தல் ஆகிடும்? இப்போ நம்ம டெவலப் பண்ண ஏன் டெவலப் பண்ணணும்? என்னை சுற்றி இருக்கிற நாட்டில் வந்துட்டு அணு ஆயுதம் இருக்கும் போது நானும் டெவலப் பண்ணுவேன் என்னோட பாதுகாப்புக்காக. டெட்டரண்ட் நான் பண்ணணும் தானே சொல்லி பண்ணோம். 2 சோதனை பண்ணோம். என் அமெரிக்கா ஏற்றுக்கிட்ட ஆதரவை கொடுத்தா இல்லையே. அப்போ நீ யார் தடுக்கிறதுக்குன்றேன். அதான் நான் சொல்ல வரேன். அவன் அணு ஆயுதத்தை டெவலப் பண்ணுறான்னா அது வேற கதை. நீ யார் அதை வந்துட்டு நிர்ணயிக்கிறதுன்னு? அப்போ நீ இஸ்ரேல் கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்துட்டு காலி பண்ணு, உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் காலி பண்ணு. என்ன வரைக்கும் நீ அணு ஆயுதத்தை வந்துட்டு ஒரு அச்சுறுத்தலை பயன்படுத்திட்டு இருக்கும்போது அதற்கு பதிலடையா அவன் ஏன் ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடாது, ஆயத்தை உருவாக்கக்கூடாது? இதுதான் பிரச்சனை. இப்ப வளைகுடா நாடுகள்ல ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கு. இந்தியாவுக்கு அது எந்த வகையில பாதிப்பா அமையும் நினைக்கிறீங்க? இல்லை, இன்னைக்கு அந்த ஆதிக்கத்தை அங்கே பண்ணிட்டான் அப்படின்னோம்னா அங்கேருந்து கோதாரில் இருந்துட்டு நம்மளுக்கு வர்றது வந்துட்டு ரொம்ப ஒரு ஷார்ட்டஸ்ட் ரூட்டு தான். நடுவில் வந்துட்டு யார் இருக்கிறது? பாகிஸ்தான் இருக்கிறான், ஆப்கானிஸ்தான் இருக்கிறான். ஆப்கானிஸ்தான் அவனுக்கு ஒன்றும் ஒரு பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரியும். நாளைக்கு இந்தியாவை கட்டுப்படுத்துறான்னா என்ன பண்ண முடியும்? அவனுடைய ஆதிக்கத்தின் கொண்டு வரும். அப்புறம் ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்கா, இவங்க 2 பேரும் சேர்ந்து மோதினாங்கன்னா இந்த களம் என்னத்துக்கு ஆகும்? நமது நாட்டினுடைய முன்னேற்றம், அமைதி இதெல்லாம் என்னத்துக்கு ஆகும்? அப்போ 2 நாட்டுடைய உளவு படவி இங்கே வந்துட்டு ஃபுல்லாக வந்துடுவாங்க உள்ள. வந்துட்டு இந்த நாட்டுடைய அரசியலை குழப்புவாங்க. ஒருத்தர் அதுதான் சரிடணும், ஒருத்தர் இதுதான் சரிடுவான். இந்த நாட்டு மக்களுக்கு வந்துட்டு சர்வதேச அரசியலும் தெரியாது, ஜியோ பாலிட்டிக்ஸும் தெரியாது. என்ன பண்ணுவாங்க? அப்போ அது ஆபத்து இல்லையா? அது நான் சொல்கிறேன், கண்டிக்கிறேன். முதல்ல நீ முதல்ல நிறுத்து, உன்னுடைய தாக்குதலை முதல்ல நிறுத்து. பேச்சுவார்த்தையா? ஒரு 10 நாடுகள் கொண்ட கமிட்டியை வை, நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகணும். நீயே அதெல்லாம் தீர்மானிக்கக்கூடாது, அமெரிக்காலாம் தீர்மானிக்கக்கூடாது. நன்றி சார், பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.